ஹாய் சில்ட்ரன்ஸ், மார்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா எனர்ஜி சேஞ்சஸ் டியூரிங் ரியாக்ஷன்ஸ். எனர்ஜி சேஞ்சஸ் முதல்ல நம்ம சுற்றி நடக்குது அப்படின்னு சொன்னேன். இப்போது ரியாக்ஷனில் என்ன மாதிரி நடக்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அது ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க, எக்ஸோதெர்மிக் அண்டு எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். டியூரிங் சம் கெமிக்கல் சேஞ்சஸ் ஹீட் எனர்ஜி இஸ் ரிலேட்டட். அதாவது கெமிக்கல் சேஞ்சில் ஹீட் எனர்ஜி ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்துச்சுன்னா அது என்னது? எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ். ஓகேவா? அதாவது இன் அவர் கிச்சன் எல்பிஜி பேர்ன்ஸ் அண்ட் கிவ் அவுட் ஹீட் நீடட் ஃபார் ஹீட்டிங் அண்டு குக்கிங். ஓகேவா? ஸோ நம்ம வீட்டில் சமைக்கிறது எல்பிஜி கேஸ் வச்சுருக்கோம். ஸோ அதில் என்ன ஆகுது? ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அந்த ஹீட் மூலிமா என்ன ஆகுது? சாப்பாடு செய்கிறோம். இது ஒரு வகையான எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? அடுத்தது என்னென்னு பார்க்கலாம். In automobiles, petrol and diesel get oxidized and release heat. Is that help to powering them? அதே மாதிரி ஆட்டோமொபைல், பெட்ரோல், டீசல் இது எல்லாமே என்ன ஆகுது? ஆக்சிடேஷன் ஆகி ரிலீஸ் டு ஹீட். ஓகேவா? நம்ம வண்டி போகும்போது சைலன்சர்ஸ் ஹீட்டாக இருக்குல்ல, ஸோ அதுவும் என்ன தான் பவரிங், நம்மளுக்கு பவர் கொடுக்குது. ஸோ அது ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. இன் அவர் பாடி டைஜஸ்ட் ஃபுட் கெட் ஆக்சிடைஸ் கிவிங் எனர்ஜி நீடட் ஃபார் ஆல் அவர் ஆக்டிவிட்டீஸ். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே என்ன ஆகுது? செரிமானமாகி நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்குது. வென் குயிக் லைம் இஸ் ஆடட் டு வாட்டர் இஸ் ஃபார்ம்ஸ் ஸ்லாட்டட் லைம் கிவிங் அவுட் எ குயிக் லைம் ப்ளஸ் வாட்டர். அது ரியாக்ட் ஆகி என்ன கிடைக்குது? சாலட் லைம் அண்டு ஹீட் கிடைக்குது. டியூரிங் சம் ரியாக்ஷன் ஹீட் எனர்ஜி கெட் அப்சர்வ்டு. இது எல்லாமே நம்மளுக்கு என்ன பண்ணுது? ஹீட்டை வெளிவிடுது. ஓகேவா? அதனால் இதை எக்ஸோதெர்மிக் சொல்கிறோம். ஆனால் ஒரு சில ரியாக்ஷன் ஹீட்டை அப்சர்வ் பண்ணிக்குது, அது வாங்கிக்குதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். க்ரீன் பிளானட் கன்சியூம் எனர்ஜி ஃபார் மேக்கிங் தேர் ஃபுட். அதே மாதிரி க்ரீன் பிளானட் என்ன ஆகுது? தனக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுக்கல. ஸோ அந்த எனர்ஜியில் என்ன ஆகுது? அது ஹீட்டை அப்சர்வ் பண்ணிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Lot of heat energy is required in factories to carry out reaction and to make necessary product. For example, manufacture of cement, thermal power stations which generate electricity, manufacture of a glass and iron. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுதா? ஹீட் அப்சர்வ் பண்ணிக்குது சொல்கிறாங்க. சிமெண்ட் தயாரிக்கிறதும் தெர்மல் பவுடர் தென் எலக்ட்ரிசிட்டி தயாரிக்கும். அது என்ன ஆகுது? ஹீட்டை அப்சர்வ் பண்ணிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ். ஓகேவா? இதில் டேபு காலம் கொடுத்துருக்காங்க. டேபு காலம் பார்த்தீங்கன்னா எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன், எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். இப்போது ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், ஹீட் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிச்சுன்னா அது எக்ஸோதெர்மிக், ஹீட்டை அப்சர்வ் பண்ணிச்சுன்னா அது எண்டோதெர்மிக். விசில்ஸ் பிகம் ஹாட், விசில்ஸ் பிகேம் கூல். ஓகேவா? இது ஹாட்டாக இருக்கும், இது கூலாக இருக்கும். டெம்பரேச்சர் ரைஸ் வென் சப்ஸ்டன்ஸ் லைக் சோடியம் ஹைட்ராக்சைடு சல்ஃபியூரிக். ஓகேவா? இது என்ன ஆகுது? டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணது எதுன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடும் சல்ஃபியூரிக் ஆசிடும். ஜென்ட் பவுடர் ஆர் மிக்ஸ்டு வித் water and vessels became as hot as the change in exothermic reaction. ஸோ சல்ஃபியூரிக் ஆசிட் டிட்டர்ஜென்ட் பவுடர், துணி துவைக்கிற பவுடரை நீங்கள் கையில் வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி அதில் ஆட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஹீட்டு உங்களால் அப்சர்வ் பண்ண முடியும். அந்த சேஞ்சஸ் தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி எண்டோதெர்மிக் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஃபால்ஸ் வென் சப்ஸ்டன்ஸ் லைக் குளுக்கோஸ், அம்மோனியம் குளோரைட் ஆர் மிக்ஸ்டு வித் வாட்டர். குளுக்கோஸையும் அம்மோனியம் குளோரைடையும் வாட்டரில் ஆட் பண்ணும்போது அது எப்படி இருக்கும்? ரொம்ப கூலாக இருக்கும். ஆஸ் த சேஞ்ச் ஆர் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். ஓகேவா? குளுக்கோஸ் பவுட்ரு நம்ம சாப்பிட்ற குளுக்கோஸ் பவுடர் தான். அதை நம்ம வாட்டரில் மிக்ஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும்? கூலாக இருக்கும். அது எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் சொல்கிறாங்க. இப்போது ரியாக்ஷன்ஸ் எண்டோதெர்மிக், எக்ஸோதெர்மிக் அப்படின்றது உங்களுக்கு புரியும். அடுத்தது பார்த்திங்கன்னா ரியாக்ஷன் இன்வால்வ்ஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் லைட். லைட்டை ரியாக்ஷன் நடக்கும்போது என்ன பண்ணுவது? லைட்டை வெளியிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா when a candle it lit wax melt rise through the wick get oxidized giving out light and some heat. நம்ம கேண்டிலில் கொளுத்து வைக்கும்போது அது எப்படி இருக்கும்? ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும்.
லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணும், மெல்ட் ஆகும். ஓகேவா, அதோட அளவு குறைஞ்சிக்கிட்டே வரும். சம் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா. அடுத்தது கெரோசின் விங்க் லேம்ப் போஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க, கெரோசின் இது தான் ஆட் பண்ணுவாங்க. கெரோசின் மூவ்ஸ் த்ரூ த விங்க் வேப்பரைஸ் அண்ட் ஆக்சிடைஸ் ப்ரொடியூசிங் லைட். ஓகேவா. தேர் இஸ் ரியாக்ஷன் இன்வால்விங் ப்ராடக்ட் ஆஃப் லைட்டு. இது எல்லாமே என்ன பண்ணுது, லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ரியாக்ஷன் இன்வால்விங் ப்ராடக்ட் ஆஃப் ஹீட்டு, லைட்டு, சவுண்டு. இது மூணுமே கொடுக்கறது என்னது, பட்டாசு தான். ஓகேவா. ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. சம் ரியாக்ஷன் இன்வால்வ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹீட், லைட் அண்டு சவுண்டு. கிராக்கர்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே என்ன பண்ணும், வெடிக்கும்போது சத்தமும் வரும், வெளிச்சமும் வரும், அதே மாதிரி ஹீட்டும் ப்ரொடியூஸ் பண்ணும், சுடும். ஓகேவா. அதுதான் சொல்கிறாங்க. when crackers in the ignited the chemical inside get oxidized to form gases products. ஓகேவா. which increasing the process due to which the outer paper covering bursts. This we get light, sound and heat. ஓகேவா. when hydrogen gas is ignited it burns when a pump sound and product blue colored light forming waters. இது என்ன பண்ணும், ஹீட்டை வெளியிடுறது மட்டும் இல்லாமல் பாம் அளவுக்கு சவுண்டு வரும், கலர் சேஞ்சஸ் ஆகும் சொல்கிறாங்க. இன் எ ராக்கெட் ஃபியூல் கெட் ஆக்சிடைஸ். ராக்கெட்டோட ஃபியூல் கெட் ஆக்சிடைஸ். ராக்கெட் போகிறதுக்காக ஃபியூல் ஆட் பண்ணாங்க, அது என்ன இதில் ஃபார்ம் ஆகும், ஆக்சிடைஸில் ஃபார்ம் ஆகும். அப்புறம் ஜென்ரேட்டிங் லாட் ஆஃப் கேஸஸ் ப்ராடக்ட் தட் ஆர் ஹாட் அண்ட் process of build up. The gases product are lot down at a high speed. This left the heavy rocket upward over 100 kilometers. Further, the release of heat, light and sound due to acceleration. ராக்கெட் போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபியூல்ஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ அது போகும்போது என்ன பண்ணோம், அதிக அளவு சவுண்டையும் கேஸு தென் ஹீட்டு இது எல்லாமே நம்மளுக்கு கீழே கொடுத்துட்டு தான் போகும். ஓகேவா. இதுவும் என்ன தான், ரியாக்ஷன் இன்வால்விங் ப்ராடக்ட் ஃபார் ஹீட்டு, லைட் அண்டு சவுண்டு. ஓகேவா. இது என்ன பண்ணுது, மூணுமே கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ரிலீசிங் ஆஃப் கேஸஸ் டியூரிங் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். Gases during the chemical reaction. When the zinc granules are dropped in hydrochloric acid, hydrogen gas is given out. நம்ம சிங்கையும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, சிங்க் குளோரைட் ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸ். ஓகேவா. அது கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது when sulfuric acid is burned over limestone of baking soda, bubbles of carbon dioxide gas rust out. அடுத்தது கால்சியம் கார்பனேட்டையும் சல்ஃபியூரிக் ஆசிடையும் நம்ம என்ன பண்ணுறோம், கால்சியம் கார்பனேட்டை வந்து லைம்ஸ்டோன் சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ லைம்ஸ்டோனையும் சல்ஃபியூரிக் ஆசிடையும் நம்ம ரியாக்ட் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு, கால்சியம் சல்ஃபேட், அடுத்தது வாட்டர், இது மூணுமே கிடைக்குது. இங்கே கார்பன் டை ஆக்சைடு என்ன ஆகுது, கேஸாக ரிமூவ் ஆகுது. இதுவும் ஒரு வகையான கேஸை வெளியிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் அண்டு ரிடக்ஷன் ரியாக்ஷன். ஆக்சிடேஷனும் ரிடக்ஷன் ரியாக்ஷனும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when there is gain of oxygen or loss of hydrogen. ஓகேவா. கெயின் ஆஃப் ஆக்சிஜனா ஆக்சிஜனை வாங்கிக்கிட்டாலோ, அப்படி லாஸ் ஆஃப் ஹைட்ரஜனை வெளியிட்டாலோ, திஸ் சேஞ்ச் இஸ் said to be on ஆக்சிடேஷன் ப்ராசஸ். அதாவது ஆக்சிஜனை வாங்கிக்கிட்டு ஹைட்ரஜனை வெளியிட்டா, ஓகேவா, அது என்ன சேஞ்சஸ், ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே லாஸ் ஆஃப் ஆக்சிஜன், கெயின் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் கால்டு ரிடக்ஷன் ப்ராசஸ். ஓகேவா. இப்போ ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா. ஆக்சிஜனை வாங்கிக்கிட்டு ஹைட்ரஜனை வெளியிட்டா அது ஆக்சிடேஷன். ஆக்சிஜனை கொடுத்துட்டு ஹைட்ரஜனை வாங்கிக்கிட்டா அது ரிடக்ஷன் ரியாக்ஷன். when oxidation and reduction take place side by side, then their action is called redox reactions அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனுக்கும் இங்கே ஒரு சில இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். water change to oxygen. Oxidation as their
வாட்டர் சேஞ்ச் டு ஆக்சிஜன். ஓகேவா, இங்கே ஆக்சிடேஷன் as the is loss of hydrogen. அந்த இடத்துல என்னது ஹைட்ரஜனை அது என்ன பண்ணுது இல்லை இழக்குது. ஓகேவா, ஸோ அது என்ன ரியாக்ஷனு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். அடுத்தது ரெஸ்டிங் ஆஃப் அயான், இரும்பு துருப்பிடிக்கிறதுல என்ன ஆகுது ஆக்சிடேஷன் as அயான் கெயின் ஆக்சிஜன். ஓகேவா, அது என்ன பண்ணுது கெயின் ஆக்சிஜனை வாங்கிக்குது. ஓகேவா, ஆக்சிஜனை வாங்கிக்குதுன்னா அது என்ன ரியாக்ஷனு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். ஓகேவா, ஆக்சிடேஷன் கெயின் ஆஃப் ஆக்சிஜன் பை ஃபியூல்ஸ், அது பர்னிங் ஆஃப் ஃபியூல்ஸ். ஓகேவா, எரிய வைக்கிறது, எரிபொருளை எரிய வைக்கிறதுல பெட்ரோல் டீசல்லாம் அது. அடுத்தது வெஜிடபிள் ஆயில் வனஸ்பதி. திஸ் ரியாக்ஷன்ஸ் ஆஸ் வெஜிடபிள் ஆயில் கெயின் ஹைட்ரஜன். இது என்ன ஆகுது ஹைட்ரஜனை வாங்கிக்குது. ஓகேவா, கெயின் ஆஃப் ஹைட்ரஜன். அப்போனா இது என்ன ரியாக்ஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன். ஓகேவா, ஸோ ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் புரியுதா? இது வரைக்கும் லெசன் ஓவர். இதுக்கப்புறம் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் இருக்குது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சூஸ் த புக் இருக்கவங்க சூஸ் த கரெக்ட் ஆன்சர் புக்கில் மார்க் பண்ணிக்கோங்க. புக்கு இல்லாதவங்க நோட்டில் தான் எழுதி ஆகணும். புக்கு இன்னும் வாங்காதவங்க ஸ்கூலில் போய் புக்கு வாங்கிக்கோங்க. ஆஃபீஸ் ரூம் ஓப்பனில் தான் இருக்கும். அடுத்தது சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன், பர்னிங் ஆஃப் பேப்பர் இஸ் எ டேஷ் சேஞ்ச். பேப்பர் எரியத்து என்ன சேஞ்சஸ் கெமிக்கல் சேஞ்சஸ். ஏன்னா அதில் என்ன கிடைக்காது நியூ ப்ராடக்ட் என்ன கிடைக்காது. அடுத்தது தி பர்னிங் ஆஃப் மேட்ச் ஸ்டிக் இன் நான் எக்ஸாம்பிள் ஃபார் கெமிக்கல் ரியாக்ஷன் பேஸ்ட் ஆன் டேஷ் கண்டக்ட். ஓகேவா, அது என்ன ஆகுது எதுக்கு பர்னிங் ஆஃப் மேட்ச் ஸ்டிக்ஸ் இன் எக்ஸாம்பிள் ஃபார் கெமிக்கல் ரியாக்ஷன், அது எதுக்காக ஆகுதுன்னா கண்டக்ட் ஆகுது. ஓகேவா, டேஷ் மெட்டல் அண்டர்கோஸ் ரஸ்டிங், எது துருப்பிடிக்க ஆரம்பிக்கும் இரும்பு தானே, ஸோ அயான். ஓகேவா, அடுத்தது தி பிக்மன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரௌனிங் ஆஃப் ஆப்பிள் இஸ் டேஷ். எதுக்கு ஆப்பிள் பர்னிங் அதாவது அதோட கலர் சேஞ்ச் ஆகுது, அது வந்து மெலனின் அது மேலே ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, அடுத்தது பிரைன் இஸ் எ கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் டேஷ். இது புரோமின் என்னது இது சோடியம் குளோரைடு. ஓகேவா, அடுத்தது லைம்ஸ்டோன் கண்டைன்ட் டேஷ் மெயின்லி. எது நான் லைம்ஸ்டோன்னு சொன்னேன் கால்சியம் கார்பனேட்டு தான் லைம்ஸ்டோன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, which of the following factor introduce electrolytes. electrolytes எது உருவாக்குதுன்னு சொன்னேன் எலக்ட்ரிசிட்டி உருவாக்குதுன்னு சொன்னேன். அடுத்தது in Haber process producing ammonia dash is used as a catalyst. Haber process அதாவது அமோனியா உருவாக்குறதுக்கு எந்த கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க அயான். ஓகேவா, dissolved gas like sulfur dioxide and nitrogen oxide in rainwater gases. அதாவது சல்ஃபர் டை ஆக்சைடும் நைட்ரஜன் ஆக்சைடும் என்ன ரெயின் ஃபார்ம் பண்ணுது ஆசிட் ரெயின் ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா, 10th ஒன் பார்த்தீங்கன்னா டேஷ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் குளோபல் வார்மிங்க்கு முக்கிய காரணம் என்னது மாசுபாடு. ஓகேவா, இங்கே கார்பன் டை ஆக்சைடு குளோரோஃப்ளோரோ கார்பன் மீத்தேன் இது எல்லாமே கேஸ் தான். ஓகேவா, ஸோ அப்போ இது எல்லாமே தான் என்ன இது குளோபல் வார்மிங்க்கு காரணமாக இருக்குது. ஓகேவா, அப்போது ஆல் தி அபோவ். அடுத்தது ஃபில்லப் ரியாக்டன்ட்க்கு ஆப்போசிட் என்ன நம்மளுக்கு கிடைக்கணும் ப்ராடக்ட் கிடைக்கணும். ஓகேவா, ஃபோட்டோசிந்தசிஸ் இஸ் எ கெமிக்கல் ரியாக்ஷன் தட் டேக் பிளேஸ் இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் எது ஃபோட்டோசிந்தசிஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் அது எங்கே நடக்கும் சன்லைட்டில் தான் நடக்கும். ஓகேவா, சன்லைட் இருந்தால் தான் நடக்கும். Iron object undergo rusting when exposed to dash and dash. Rusting of iron அதாவது இரும்பு துடு பிடிக்கிறது எதனால் நடக்குது ஆக்சிஜனும் வாட்டரும் மிங்கிள் ஆகிறதுனால நடக்குது. ஓகேவா, dash is the basic material to manufacture urea. பேஸ்ட் மெட்டீரியல் ஃபார் யூரியாவுக்கு எது தான் ரொம்ப பேசிக் மெட்டீரியல் அமோனியா. எலக்ட்ரோலைட்ஸ் ஆர் பிரைன் சொல்யூஷன் யூஸ் டேஷ் கேஸஸ். பிரைன் சொல்யூஷன் என்னென்ன கேஸ் ஆட் ஆகுது ஹைட்ரஜன் குளோரின். ஓகேவா, டேஷ் இஸ் த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தட் அலாட் த ஸ்பீட் ஆஃப் எ கெமிக்கல் ரியாக்ஷன். ஒரு ரியாக்ஷன் வேகமாக நடக்கணும்னா நம்ம என்ன ஆட் பண்ணணும் கேட்டலிஸ்ட். டேஷ் இஸ் த என்சைம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் browning of vegetables and fruit.
வெஜிடபிள்ஸில் என்சைம் ஃபார்ம் ஆகிறதுனால அது என்ன ப்ரௌனிங் கலரில் மாறுது. ஓகேவா? அது என்னென்ன என்சைம் பார்த்தீங்கன்னா பாலிஃபினைல் ஆக்சிடேஸ். ஓகேவா? இப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸ். போன லெசன்லாம் வந்து ரீசன் கேட்டாங்க, இந்த லெசனில் ரீசன் கேட்கல. ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் போட்டால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா a chemical reaction is a temporary reaction. chemical reaction temporary reaction இல்லை. ஸோ அது false. change in color may take place during a chemical reaction. கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா அது என்ன ரியாக்ஷன் சொன்னேன்? கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ அதுக்கு ஆன்சர் ட்ரூ. formation of slat lime from quick lime is on endothermic reaction. ஸோ இதுவும் ஃபால்ஸ் தான். ஏன்னா சாலட் லைம் குயிக் லைம் தான் சாலட் லைமை ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? அடுத்தது CFC is a pollutant. சிஎஃப்சின்றது கேஸ். அதாவது நான் சொன்னால ஏற்கனவே குளோரோஃப்ளோரோ கார்பன். ஓகேவா? ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியாகிறது தான் குளோரோஃப்ளோரோ கார்பன். அது என்ன தான் குளோபல் வார்மிங்கை ஃபார்ம் பண்ணுது. அப்போனா அது என்னது? பொல்யூட்டன்ட். ஸோ அது ட்ரூ. browning of some vegetables and fruit is due to tanning formation. வெஜிடபிள்ஸ்னு ஃப்ரூட்டில் டேனிங் ஃபார்ம் ஆகாது. ஓகேவா? ஸோ அது ஃபால்ஸு. ஓகே சில்ட்ரன், இது வரைக்கும் சேஞ்சஸ் அரௌண்ட் லெசன் ஓவர். இதுக்கான கொஷின் ஆன்சர் நான் எழுதிட்டு உங்களுக்கு போடுறேன். 1 மார்க்ஸை படித்து ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. சாட்டர்டே ஈவினிங் 5 o'clock டெஸ்ட் வைப்பேன். ஓகே, பாய், டேக் கேர்.